Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸோட பேக் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீடைல்டா கட் பண்ணலாம் எப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ், லைனிங் கிடையாது, நார்மல் இந்த காட்டன் பிளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா கரை பகுதி இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சைடு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக பாதியாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து இப்படி போட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு மடித்தது கிளாத் வந்து போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக மேபி காட்டனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. சில்க்கு அந்த மாதிரி பட்டு சாரீஸில் இருக்கக்கூடிய ப்ளவுசஸ்லாம் நீங்கள் வந்து அயன் பண்ணிடாதீங்க. ஏன்னா மேபி வந்து அயன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து மெட்டீரியலுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த என்னோட அளவு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அது வந்து மேலே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 by 1 வந்து பார்த்தோன்னா இனி வர வீடியோஸ் வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் வந்து எந்த சுருக்கம் எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக் ஷேப்லாம் வந்து ஏதாவது சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஹிப் சைஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக் லைன் மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட் இது வந்து பார்த்தோன்னா ரெடி அளவு, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுக்கணும். அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிறேன். ரெடி அளவு 1/4 இன்ச்சு தையலுக்காக நான் 1/4 இன்ச்சு தான் தையலுக்கு விடுவேன். நீங்கள் எவ்வளோ விடுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங் அந்த ஸ்லீவ் நம்ம வந்து அட்டாச் பண்ணி இருந்திருப்போம். அந்த இது வந்து பார்த்தா நமக்கு தெரியும். இப்படி கை வச்சு நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக நம்மளோட ஃபிங்கர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அது மேலேயே வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்ஸ்க்கு வச்சு கூட நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக் லைனையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த நெக் லைனை வந்து பார்த்தோன்னா டாட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் எனக்காக தான் தைக்கிறேன். 9 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இறக்க வந்து பார்த்தோன்னா வைப்பேன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த ஸ்லீவ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி தைச்சது கொஞ்சம் வந்து லூஸாக சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நான் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ நான் சைட் லைன் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த எல் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன். இந்த எல் ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு ப்ளவுஸில் சுருக்க வருதுன்னா ப்ளவுஸ் பார்ட் நம்ம ப்ளவுஸ் பார்ட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 பீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பட்டி 2 பீஸு, ஸ்லீவ் 2 பீஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நமக்கு இத்தனை பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா. பேக்கில் 1, ஃப்ரண்ட்டில் 2, பட்டியோடு சேர்த்து
4 5 ஸ்லீவோட 2 7 பார்ட் மொத்தமாக 7 பீசஸ் ஆஃப் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸ்ன்னு வருது. இப்போ இதில் உங்களுக்கு சுருக்கம் வருதுன்னா எந்த இடத்துல சுருக்கம் வருது, எந்த இடத்துல லூஸ் வருதுங்க பார்க்கணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேக் பார்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் மாதிரி தூக்குறது ஆம் ஹோல் கிட்ட என்னோட பேக் பார்ட்டோட ப்ளவுஸ் பார்ட்டில் வரும். அதாவது நம்ம முதுகுக்கு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த துணியில் ஷோல்டர்கிட்ட வரும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவில் இருக்கிற ஆம் ஹோல் லைன் நான் ட்ரா பண்ணாமல் எல் ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஆம் ஹோல் ஸ்கேவ் பார்த்தீங்களா, ஆம் ஹோல் கர்வ் ஸ்கேல், இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நான் இதில் வந்து பார்த்தோன்னா லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த சுருக்கம் வர்றது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. அதுக்காக தான் இந்த ஸ்கேலை வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நெக் லைனை வந்து பார்த்தோன்னா நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரெடி அளவு அதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு தையலுக்காகவும் நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். அப்படின்னா நம்ம வந்து அந்த கீழே வந்து நம்ம டாட் பிடிக்கிறது போக மீதி வந்து பார்த்தோன்னா தையலுக்காக நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான உங்களோட வீடியோ பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.